நண்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஆசைப்பட்டாலே பணம் வந்திருந்தால் இந்த உலகத்தில் யாரும் ஏழையாக இருக்க மாட்டார்கள். லட்சக்கணக்கானோர் தினமும் உழைக்கிறார்கள், போராடுகிறார்கள். இருந்தும் அவர்களுடைய கனவுகள் நடக்காமல் இருக்கின்றன. ஏன்? காரணம், அவர்கள் சிந்தனை முறையே தவறாக இருக்கக்கூடும். அதனால்தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் கூறப்போகும் 7 தலைகீழான விதிமுறைகள். இவை உங்களால் புரிந்து கொள்ளப்பட்டால் பணம்தான் உங்களை தேடி வரும். மேலும் வீடியோவின் கடைசியில் 8 அதிரடியான போனஸ் சூத்திரங்களும் உங்களுக்காக உள்ளன. இந்த விஷயங்கள் சற்று வியப்பாக இருக்கலாம். தலைகீழான விதிமுறை வெற்றி தருமா என்றால் ஆம். ஏனெனில் இந்த விதிகள் எவரும் சொல்லாத விசேஷமானவை. இவை புத்தர் தம் சீடர்களிடம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறிய உண்மையான வாழ்க்கை வழிகாட்டுதல்களே. 1. பணம் சம்பாதிக்க பணத்தை விட்டுவிடு. புத்தர் சொல்கிறார், எப்போதும் பணத்தை சேமிக்க நினைக்கும் மனிதன் பெரும் பணம் சம்பாதிக்க முடியாதவனாகவே இருப்பான். நாம் என்ன நினைக்கிறோம்? சேமி, செலவுகள் குறைச்சி பார், எந்த ஆபத்தும் எடுக்காதே. ஆனால் புத்தர் சொல்லுவது, பணம் சம்பாதிக்கணும்னா முதலீடு செய். உதாரணம், ஒருவன் தேநீர் விற்கிறான், $6 மாதம் சேமிக்கிறான். அதே பணத்தை ஒரு மேசை, ஒரு பேனர், ஒரு கூடுதல் உதவியாளருக்கு முதலீடு செய்திருந்தால் அவனது வருமானம் 5 மடங்கு ஆனிருக்கும். பணம் ஒரு விதை மாதிரி. நாமால் அதை நிலத்தில் நட்டால் மரமாகும், டப்பாவில் வைத்தால் நச்சு ஆகும். டிரா அதிக வேலை, ஷீ அதிக ஏழைதனமா? புத்தர் சொல்கிறார், தானாகவே எல்லா வேலைகளையும் செய்யும் ஒருவன் தொழிலாளி, தொழிலதிபர் அல்ல. நீங்கள் வணிகம் நடத்துகிறீர்கள் என்றால் வேலை செய்ய வேண்டியவர் அல்ல, வேலை செய்விப்பவராக இருக்க வேண்டும். உங்கள் நேரத்தை, வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுவது, உதவியாளர்கள், டீம் வைத்து செய்ய பழகுங்கள். 3. முதலில் பெயர் உருவாக்கு, பிறகுதான் தனமா வரும். புத்தர் சொல்கிறார், பணத்தை அல்ல புகழை தேடு. புகழ் வந்தால் பணம் பின்தொடரும். மக்கள் யாருக்கு பணம் கொடுக்கிறார்கள்? நம்பிக்கைக்குரியவர்களுக்கு. உங்கள் பெயரை ஒரு மார்க்கமாக மாற்றுங்கள். பர்சனல் பிராண்டிங் செய்துகொள். உங்கள் வேல்யூ யாருக்கெல்லாம் உதவுகிறது என்பதை கூறுங்கள். 4. பணம் சம்பாதிக்க பயத்தை அழிக்க வேண்டும். புத்தர் சொல்கிறார், பயம் கொண்ட மனிதன் உயரம்தான் எதுவும் அடைய முடியாது. பயம்தான் நம்மை சின்ன சின்ன சிந்தனைகளில் அடக்கி வைக்கிறது. சந்தேகம், ஐயம், தோல்வியின் பயம், இவைதான் வாய்ப்புகளை பறிக்கின்றன. புது சவால்களை ஏற்குங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், வீடியோ உருவாக்குங்கள், பொதுவில் பேசுங்கள். அதுதான் உங்கள் அடுத்த லெவல். 5. அனைவரும் செய்கிறதே அப்படின்னா நீ செய்ய வேண்டாம். புத்தர் சொல்கிறார், அனைவரும் செல்வது போல் நீ செல் என்றால் நீயும் அவர்களைத்தான் போல் முடியும். நீங்கள் கிரவுட்லிருந்து வேறுபட வேண்டும் என்றால் அடிக்கடி கேட்பது, செய்யப்படுவது எல்லாவற்றிலும் புதுமை தேட வேண்டும். தனித்துவம்தான் வெற்றியின் முதல் அடையாளம். தேர் பணம் சேமிப்பதால் அல்ல, திரும்பச் சுழற்றுவதால் பெருகும். புத்தர் சொல்கிறார், பணம் ஒரு நதி போல. அதை ஓட்டினால் வளர்ச்சி, அடைத்து வைத்தால் தடை. பணம் வந்து செல்கிறது என்பது சரி, ஆனால் அதை திரும்ப திரும்ப உபயோகிக்க பழகுங்கள். அநேகமாக பயனுள்ள இடங்களில் திறன்கள், மார்க்கெட்டிங், டூல்ஸ் முதலீடு செய்யுங்கள். 7. நேரத்தை கட்டுப்படுத்தும் ஒருவனே பணத்தை கட்டுப்படுத்துவான். புத்தர் சொல்கிறார், நேரம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். உங்கள் நாள் திட்டமின்றி தொடங்குகிறது என்றால் நீங்கள் நாளையும் பணத்தையும் இழக்கிறீர்கள். ஒரு டு டூ லிஸ்ட் வைத்துக்கொள். தினமும் 3 முக்கிய வேலைகள் உங்கள் முன்னேற்றத்துக்காக. போனஸ் ஃபார்முலாஸ். 1. தோல்வியின் பயம் இல்லாதவனே ஜெயிக்கிறான். புத்தர் சொல்கிறார், தோல்வியை குறித்த பயம் தவிர வேறு எந்த பயமும் நம்மை தடுப்பதில்லை. நீங்கள் போல்டாக செயல்படாதவரை பணமும் போல்டாக வராது. 2. செலவுகள் அல்ல, சொத்துக்கள் வாங்குங்கள். அமீரர்கள் வருமானத்தால் சொத்துக்களை வாங்குகிறார்கள். ஏழைகள் செலவுகளை அதிகரிக்கிறார்கள். புதிய கார், பிராண்டட் ஆடை முதலியன. அசெட்டை வாங்குங்கள், அதுதான் உங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்கும். 3. பணம் என்பது பிரச்சனையை தீர்ப்பதில்தான் உருவாகிறது. நீங்கள் ஒருவரின் பெரிய பிரச்சனையை தீர்த்தால் அவர் உங்களுக்கு பணம் தருவார். உங்கள் திறன்களை பிரச்சனை தீர்க்கும் திறனாக மாற்றுங்கள். 4. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்கள் நண்பன் RS தாயன் மாதம் SIP 30 வருடத்தில் RS மிதிப்பிந்தி லட்சம். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டியை உங்கள் பக்கம் செயல்பட வையுங்கள். உங்கள் பணம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கட்டும். 5. பிசினஸ் சிஸ்டம் உருவாக்குங்கள். தனி வேலை அல்ல, நீங்கள் செய்யும் வேலை பிறர் செய்யக்கூடியதாக மாற்றுங்கள்.
கோர்ஸ், டூல்ஸ், ஏஜென்சி. ஸ்கேல் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட், பணத்தை விட நேரம் முக்கியம். பணம் மறுபடியும் வரும், நேரம் இல்லை. தினசரி வேலை பட்டியல் வைத்துக்கொண்டு வேலை செய்யுங்கள். இது உங்களை உறுதியான வழியில் செலுத்தும். 7, மற்றவர்களை வெற்றி பெற வைக்கும் போது பணம் வரும். பணம் என்பது சைடு எஃபெக்ட். மற்றவர்களுக்கு உதவுங்கள், அவர்களது வாழ்க்கையை எளிதாக்குங்கள், பணம் உங்களை தேடி வரும். 8, மனதின் ஏழைத்தனத்தை கொன்று பணத்தின் ஏழைத்தனத்தை வெல்லுங்கள். நான் முடியாது, என்னால் முடியாது, பணமே வராது. இதெல்லாம் உங்களை வீழ்த்தும். அமீர் ஆவதற்கான சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் 1% மேம்பாடு, ஒரு வருடத்தில் 37 மடங்கு மாற்றம். முடிவுரை: நண்பர்களே, இந்த சூத்திரங்கள் உங்களை மாற்றும். நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள், ஏனெனில் ஞானம் பகிர்ந்தால்தான் பயன் தரும். இந்த வீடியோவை பகிர்ந்தால் அது முதல் படியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புத்தர் கிரியேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.